ஆண்டவர் இயேசு நாமத்தில் இந்த நாளில் உங்கள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவர் வார்த்தை நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எனக்கு அருமை தேவஜனமே, கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறனால தான் நம்ம இதுவரையிலும் தாங்கி சுமந்து தப்பு வைத்து நடத்தி கொண்டே வருகிறார். அவர் நல்லவர் என்று துதிங்க. வசனம் சொல்லுது, இக்கட்டினால் அரணான கோட்டை. உங்கள் வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, கலக்கம் வரும்போது, நிந்தைகள் போராட்டங்கள் வரும்போது அவரே அடைக்கல பட்டணமாய், அவரே கோட்டை அரணான கோட்டையாக இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வார். எந்த சத்துரு உங்களை தொடாதபடி, எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு வேலையடித்து பாதுகாப்பார். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் நம்புறீங்களா என்பதை அவர் அறிந்திருக்கிறாராம். பல நேரங்கள் நம்ம நம்புகிறோன்னு சொல்கிறோம், ஆனால் நம்பிக்கை முழுசாக வைக்கிறது இல்லை. வசனம் சொல்லுது, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் நம்பினா உங்களை அவர் அறிந்திருக்கிறார். மகள் என்னை நம்புகிறாள், மகன் என்னை நம்புகிறான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் நம்புகிறது கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். நம்ம நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வந்துட்டா முழுசாக நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். அது இருக்குமானால் ஆண்டவர் உள்ளத்தில் அது அப்படியே வெளிப்படும். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவரை நம்புகிறவங்களே அவர் அறிஞ்சிருக்கிறாராம், அவரை நம்பாதவங்களும் அறிஞ்சிருக்கிறாராம். சில நேரம் ஆண்டவரை நம்புவோம், சில நேரம் ஆண்டவர் நம்பாது இருக்கிறோம். சிலவர் மேலே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், சில நேரம் ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. கஷ்டம் வரும்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கை, கஷ்டம் மாறின பிறகு உலகத்தின் மேலே பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிற மகளே மகனே, நாம் நம்புறதை கர்த்தர் அறிந்திருக்கிற முழுசாக நம்பிக்கை வையுங்க. அவர் மேல் நம்பிக்கை வையுங்க. அவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்க, அவரையே அண்டிக் கொள்ளுங்க. அவரே நம்ம வாழ்க்கையில் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பார். வசனம் அதான் சொல்லுது, தம்மை நம்புகிறவரை அறிந்திருக்கிறார். அவர் அடைக்கலமான அரணான கோட்டையாக இருந்து உங்களை காத்து சுகமாய் தங்க பண்ணுவார். அவங்க வாழ்க்கையில் வியாதிகள் பலவீன சுகம் வழியாக கடந்து செல்லலாம். இக்கட்டுகள் நெருக்கங்கள் அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் ஜபித்த ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை ஏங்கி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் வல்லவரும் காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக. ஜபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் இந்த நாளில் வார்த்தைகளை கேட்டு ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நீ நல்லவர். ஆண்டவரே, இக்கட்டு காலத்தில் நீங்கள் தான் அரணான கோட்டை. ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களை நம்புகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நீ நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து எல்லாவித ஆசீர்வாத நன்மைகளை, உயர்வுகளை, மேன்மைகளை கட்டடும்படி ஜபிக்கிறோம். இப்படி அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தை கட்டடும்படி ஜபிக்கிறோம். இப்படி நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. காத்துக்கொள்ளுங்க, பிரதான கிரியைகளை செய்யுங்கப்பா. இப்படி நாம் மையப்படுவதாக கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு உங்கள் ஏறப்பட்ட வல்லமை நாமத்தில் இவள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.